வணக்கம் அன்புள்ளங்களே. இன்று நல்வழியில் ஒரு அற்புதமான தலைப்பில் பாடல் இன் சொல்லே வெல்லும் அப்படிங்கிற அந்த தலைப்பு பாடலை பார்க்கலாம். வெட்டெனவை மெத்தெனவை வெல்லாவாம், வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். இந்த பாடலோட பொருள், வலிய யானை, அதன் மேலே எய்யப்படுகிற அந்த அம்பு. போர்க்களத்தில் யானை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யானை மேலே உட்கார்ந்து அந்த யானை மேலே எதிரே இருந்து ஒருத்தன் தாக்குகிறான் அம்பால் அப்படின்னா, அந்த அம்பானது அதன் உடலை ஊடுருவி உட்புகுந்து பாயும். ஆனால் அதே அம்பை ஒரு பஞ்சு இருக்கக்கூடிய சிப்பம் அதில் தூக்கி போட்டான்னா அது அதன் உள்ளே போய் பாயாது. அந்த மாதிரி நீண்ட வலியை இரும்பினால் செய்த இந்த கடப்பாறைன்னு சொல்லுவோம். அந்த பாறை கற்பாறையை பிளக்காது. நீண்ட வலியை இரும்பினால் செய்த கடப்பாறை கற்பாறையை பிளக்காது. அந்த பாறைக்கு கொஞ்சமும் அசைந்து கொடுக்காத அந்த கற்பாறையானது ஒரு பச்சை மரம் இருக்குன்னு வச்சுங்க, அதோட வேருக்கு இடம் கொடுத்து பிளந்து போகும். ஆக அந்த பாறையால் கற்பாறையால் பிளக்க முடியாது. பாறைன்னு இங்கே சொல்லப்படுவது கடப்பாறை. அந்த கடப்பாறையால் கற்பாறையை பிளக்காது. ஆனால் அதே கல்லால் ஆன அந்த பாறையானது ஒரு பச்சை மரத்தோட வேருக்கு இடம் கொடுத்து தானாக பிளந்துக்கின்னு போயிடும். அதுபோல் நம்ம கொடிய சொல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கொடும் சொல்லால் எதனையுமே சாதிக்க முடியாது. அதே இடத்துல ஒரு இனிமையான சொற்களை சொன்னோம்னா அந்த சொல்லு வெல்லுவதாக மாறிடும். அப்போ அந்த இன் சொல்லை கொடுஞ்சொல்லானது ஒருபோதும் வெல்லாது. இனிய சொல்லால் தான் ஒரு விஷயத்தை நாம் அடைய முடியும், கொடுஞ்சொல்லால் அடைய முடியாது அப்படின்னு ஔவையாரம்மாவோட பாடல். மீண்டும் அந்த பாடலை பார்க்கலாம். வெட்டெனவை மெத்தெனவை வெல்லாவாம், வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.